2007 புல்லட் எலக்ட்ரா 5S ஒரு வண்டி இருக்கு. 5S 5 ஸ்பீட் இருக்கும். ஸோ 5 ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்பீடுக்கு அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் 5 ஸ்பீட் வண்டி வந்து இந்த மாடல்ஸ்லாம் தான். கேஸ்ட் அயன் மெயின், இது ஏவிஎல் இன்ஜின் கிடையாது, இது கேஸ்ட் அயன் வண்டி. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளச் ஒயர் பாத்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ இந்த வண்டி ஓனர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வர வண்டியில பண்ற மாதிரியே இந்த சைட்ல கிளச் வர மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கீர் வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம். இந்த வண்டியோட என்ன ஸ்பெஷல் வந்து என்ன பாத்தீங்கன்னா இது 50th எடிஷன் மேட் இன் இந்தியான்ற மாதிரி இருக்கும். ஸோ புல்லட் 500 ஒரு கார்பரேட்டர் இருக்கு. இந்த கார்பரேட்டர் வந்து Yamaha ரேசிங்கும் போடுவாங்க. நெக்ஸ்ட் RB350 செட் ஆகும். பியூரியர் கார்பரேட்டர் கூட இது போடலாம். இது வந்து ஏன் முக்கியமான விஷயம் இந்த வண்டிக்கு என்ன பாத்தீங்கன்னா இதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஹை ஸ்பீடுக்கு வந்து தாராளமா பண்ணலாம். ஒரு ஹை ஸ்பீட்ல போகும்போது ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். ஆயில் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆயில் வந்து இந்த டியூப்ல இருந்து கனெக்ட் ஆகி ஏர் ஃபில்டர் பாக்ஸ் போகும். ஏர் ஃபில்டர் பாக்ஸ்ல போகும்போது என்ன ஆகும்னா இந்த ஆயில் வந்துட்டு ஃபுல்லா ஒரு அதிகமா வந்துச்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்து லீக் ஆக சான்சஸ் அதிகம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து இந்த கண்ட்ரோலர் இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து டீகம்ப்ரஸர்னு இருக்கும். அதை பத்தி கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டி கேஸ்ட் அயன் வண்டிக்கு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் 5 ஸ்பீட் வண்டி. அதை விட முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னா